கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேத புஸ்தகத்துல ஒரு சில வசனங்களை நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். அந்த ரீதியில அந்த சீரீஸ்ல ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். அது எந்த வசனம் என்றால், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஏன் இது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், பொதுவாகவே இந்த வசனங்களை நல்ல விசுவாசிகள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நல்லா ஜெபிக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒழுங்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு சில நேரங்களிலே இந்த வார்த்தை அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இந்த வசனத்தை சொல்லி சில நேரத்துல தவறா இதை அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் செயல்படுத்தும்படி இதை அவர்களுக்கு அப்ளை செய்வார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறானது. எப்பொழுதுமே வேத புஸ்தகத்தை நாம் படிக்கும் போது எந்த வசனமா இருந்தாலும், அது பழைய ஏற்பாடில் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடில் இருந்தாலும் சரி, எந்த வசன பகுதியா இருந்தாலும் கான்டெக்ஸ்டோடு படிக்க வேண்டும். அதாவது சூழ்நிலையோடு படிக்க வேண்டும். இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இது சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் அப்பொழுதுதான் அந்த வசனத்தினுடைய சாரம்சம், அந்த வசனத்துடைய தாற்பயம், அதனுடைய விளக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அப்ளை பண்ண முடியும். வேத புஸ்தகத்துல எல்லா வசனத்தையும் பார்க்கும்போது அதுக்குரிய கான்டெக்ஸ்ட் இருக்கிறது, அதற்குரிய சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு சாப்டரை படிக்கும் பொழுதும் சரி, ஒவ்வொரு அத்தியாயத்தை படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போதும் சரி, அந்த வசனத்தை சரியான முறையில வியாக்கானம் பண்ணப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல, வியாக்கானம். அப்படி என்றால் இந்த உலகத்துல பைபிளை பொறுத்தவரை ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் தான் இருக்கிறது, அதாவது சரியான ஒரு வியாக்கானம். அது தவறாய் சொல்லப்படுவோமானால் தவறான வழியிலும், தவறான நம்பிக்கையிலும், தவறான சிந்தனையிலும் நம்மை வழி தவற செய்துவிடும். அதனால எப்பவுமே எந்த வசன பகுதியை நீங்க படித்தாலும் அதனுடைய சூழ்நிலை நீங்க பார்க்க வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு பொருந்துமா, இதை எப்படி அப்ளை பண்ணுவது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஓமையை போல ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நல்ல டாக்டர் இருந்தார், பர்ஃபெக்ட் டாக்டர், நன்றாக படித்தவர், பிசிஷியன், ஒரு நல்ல வைத்தியன் இருந்தார். 2 பேஷண்ட் அவர்கிட்ட போறாங்க. ஒருவர் கேன்சர், அட்வான்ஸ் கேன்சர், அந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். இன்னொரு பேஷண்ட் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவர், அவரும் செல்கிறார். அதாவது இந்த கேன்சர் வந்தக்கூடிய பேஷண்ட் தனக்கு ஒரு லைஃப் சேவிங் மெடிசன் வேண்டும் என்று சொல்லி, அதாவது தன் வாழ்நாட்களே தன் ஜீவனை காக்கும்படி எனக்கு ஒரு மருந்து வேண்டும் என்று அவர் டாக்டரிடம் செல்கிறார். ஹெல்த்தியா இருக்கிற பர்சன் ஒரு செக்கப், அதாவது வழக்கமாய் தன்னுடைய சரீரத்தை செக்கப் செய்து கொள்வதற்காக, பரிசோதிக்கும்படிக்காக அவர் புறப்பட்டு போகிறார். 2 பேரும் டாக்டர் கிட்ட போறாங்க. அந்த டாக்டர் மிக சிறந்த டாக்டர். அவர் சரியான பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது மருந்துகளை எழுதி கொடுக்கிறார். கேன்சர் வியாதிக்கு உள்ள கீமோதெரபி என்று சொல்லக்கூடிய அந்த தெரபியை அவருக்கு எழுதி கொடுக்கிறார். ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கு பார்க்கும்போது நல்ல விட்டமின்ஸ் டேப்லெட் கொடுத்து டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்பதாக ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். இப்போ 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த 2 பேரும் எடுத்துக்கொண்டு போய் பார்மசி, அதாவது அந்த பார்மசிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, மருந்து கடைகளில் இருக்கிற அந்த பார்மசிஸ்ட் கிட்ட போய் இந்த சீட்டை கொடுக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சீட்டை
மாத்தி கொடுத்து விடுகிறார். அதாவது 2 சீட்டில் இருக்கிற மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு 2 சீட்டில் இருக்கிற மெடிசன் எடுத்துக்கொண்டு கீமோதெரபி பண்ணக்கூடிய அந்த நபருக்கு, கேன்சருக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை நல்ல ஹெல்த்தியா இருக்கிற பர்சன் கொடுத்து விட்டு, ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுடைய டேப்லெட் எடுத்து, விட்டமின்ஸ் டேப்லெட் எடுத்து கேன்சர் உள்ள ஒரு மனுஷனுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த மெடிசன் ராங்காய் போய், தவறுதலாய் போய் சேர்ந்து விடுகிறது. அதாவது ஹெல்த்தியா இருக்கிற மனுஷனுக்கு கீமோதெரபி பண்ணப்படுகிறது, இன்னமாய் கேன்சர் வந்து உள்ள மனுஷனுக்கு விட்டமின்ஸ் தவறான ஒரு மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. அதனால என்ன ஆகிறது என்றால் 2 பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கேன்சர் வந்த மனுஷனுக்கு தவறான டேப்லெட் கொடுத்ததுனால அவன் மரித்தே போய்விடுகிறான். ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கு கீமோதெரபி கொடுக்கறதுனால அவன் சரீரத்தில் அநேக வேதனைகள் அடைகிறான். இதுல டாக்டர் என்பது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பர்ஃபெக்ட் டாக்டர். ஒரு நாளும் தவறான மெடிசன் அவர் கொடுக்கவே மாட்டார். அவரிடம் வருவர்களுக்கு கண்டிப்பாக அவர் நம்மை துல்லியமாய் அறிந்தவர். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்தவர். அவரிடம் வருபவர்களுக்கு சரியான மருந்தை அவர் எழுதி கொடுப்பவர். இங்கே பிரச்சனை என்னவென்றால், யாரிடம் பிரச்சனை உள்ளது என்றால் பார்மசிஸ்ட், அதாவது மருந்து மாத்திரை அதற்காய் படித்தவர்கள், அவர்கள் கொடுக்கிற அந்த மாத்திரையை தான் ராங்காய் தவறாய் கொடுத்ததுனால பிரச்சனை வந்தது. இந்த பார்மசிஸ்ட் யார் என்றால் வேதத்தை பிரசங்கிப்பவர்கள், போதகர்கள் என்று சொல்லலாம். வேதத்தை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிமார்கள். இவர்கள் தவறாக மெடிசன் எடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு அதை சரியாய் கொடுக்காமல் மாற்றி கொடுக்கிறார்கள். அதாவது இதை நீங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீமோதெரபி கொடுக்க வேண்டிய பர்சனுக்கு அதை கொடுக்காமல் ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கு அதை கொடுத்து விடுகிறார்கள். நல்ல விட்டமின்ஸ் டேப்லெட் ஹெல்த்தியா இருக்கிற பர்சன் கொடுக்காமல் கேன்சர் உள்ள மனுஷனுக்கு அந்த விட்டமின்ஸ் டேப்லெட் கொடுத்துடுறாங்க. இதை மாத்தி கொடுக்கறதுனால பிரச்சனை. அதே போலதான் இன்றைக்கு சபைக்கு என்ன பேச வேண்டும் என்பதும் உலகத்துக்கு என்ன பேச வேண்டும் என்பதும் சரியாக அறிந்து கொண்டு இந்த பிரசங்கிமார்கள் சரியாக அதை போதிக்க வேண்டும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏன் நான் சொல்லேன்னா, கான்டெக்ஸ்ட், அதாவது சூழ்நிலையை தவறாய் புரிந்து கொண்டு அல்லது சூழ்நிலையிலிருந்து வசனத்தை எடுத்து நாம் அப்ளை பண்ணுவோமானால் இப்படித்தான் மாறிவிடும். ஹெல்த்தியா இருக்கிறவர்களுக்கு தவறான மருந்து போய்விடும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தவறான மருந்து போய்விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த வார்த்தைகள், அதாவது இந்த 22 மத்தேயு 7:22-23, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அவர்கள் என்ற அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அந்நாளில் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்று ஆண்டவர் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். இது யாரை குறித்து சொல்கிறது என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை முழுவதும் படித்துக் கொண்டே வரும்போது ஆண்டவர் பல காரியங்களை பேசுகிறார். அதுல இடுக்கமான வாசலை குறித்து பேசுகிறார். கேட்டுக்க போகிற வழி விசாலமா இருக்கிறது என்று சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் 15ஆம் வசனத்துல நான் வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. அதுதான் கான்டெக்ஸ்ட், எந்த சூழ்நிலை என்று. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதை சொல்லிவிட்டு தான் தொடர்ந்து ஆண்டவர் பேசும்போது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடியிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா என்று சொல்லிவிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று பேசிக்கொண்டே வரும்போது தான் கர்த்தர் இந்த 22ஆம் வசனத்துல இந்த வார்த்தை சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று இப்படிப்பட்ட நபர்கள் சொல்வார்கள். யார் இவர்கள் என்றால் கள்ள தீர்க்கதரிசிகள். அப்போ இந்த வசனங்கள் நாம் யாருக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவருக்குள்ள நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பர்சனை பார்த்து நாம் இந்த வார்த்தையை சொல்லிவிட முடியாது, அவர்களுக்கு இந்த வசனத்தை அப்ளை பண்ண முடியாது. இந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல கள்ள தீர்க்கதரிசிகள்,
தரிசிகளை குறித்து பழைய ஏற்பாடும் எச்சரித்து பேசுகிறது, புதிய ஏற்பாடும் எச்சரித்து பேசுகிறது. அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள், இப்படி காரியங்கள்லாம் பல காரியங்களே பேசப்படுகிறது. அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் அவர்கள் எப்படி இருப்பார்களாம் பைபிளை சொல்கிறது பாருங்க. மீண்டுமா நான் படிக்கிற 15ஆம் வசனம், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வேஷம், அதாவது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வெளிவேடமா இருப்பார்கள். மேலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். தேவனை அறிக்கை செய்வார்கள், தங்கள் வாழ்க்கையில தேவனை மறுதலிப்பார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் அடையாளம், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், லைஃப் மேனர். அதாவது அவங்க எந்த விதத்துல வாழ்றாங்க, வேத வசனத்தின்படி அவங்க வாழ்றாங்களா இல்லையா என்றது ரொம்ப முக்கியம். அதாவது தான் போதிக்கிறது ஒன்று, தன்னுடைய நடைமுறையில செய்கிறது ஒன்றாக இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி ஜீவிக்கிறாங்க, பர்சனல் லைஃப்ல எப்படி வாழ்றாங்க. இந்த உலகத்திலே எவ்வளோ வல்லமையான பிரசங்கியார் இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் தங்கள் வாழ்க்கையில அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அவங்களுடைய கண்டென்ட் பார்க்க வேண்டும். அவங்க என்ன பேசுறாங்க, சத்தியத்தை பேசுறாங்களா, அல்லது தங்களுடைய அனுபவத்தையும் தங்களுடைய பாரம்பரியத்தையும் வேத வசனத்தை திரிச்சு பேசுறாங்களா, இல்ல சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார்களா. கலங்கமில்லாத பால், அதாவது கொஞ்சம் கூட ஆல்டர் பண்ணாத, கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாத பியூர் பாலை, அதாவது கலங்கமில்லாத வேத வசனத்தை அவங்க கொடுக்குறாங்களா என்பதை பார்க்க வேண்டும். அவங்க கண்டென்ட் எப்படி இருக்குது என்பதை பார்க்க வேண்டும். அப்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதனுடைய எஃபெக்டிவை பார்க்க வேண்டும். மூன்றாவது, அதனுடைய எஃபெக்டிவ், அதாவது அவங்க ப்ரீச் பண்ற தாக்கம் எவ்வளவு ஏற்படுகிறது. இப்படிப்பட்டதான பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அவங்க பிரசங்கத்தை கேட்டு, அவங்க வேத பாடங்களை கேட்டு மக்கள் வளருகிறார்களா, கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுகிறார்களா, அல்லது வெறுமன அவங்க பிரசங்கத்தின் மூலமா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கிறாங்களா, எந்த வளர்ச்சி இல்லாமல் பொழுதுபோக்குக்காக ஏதோ சில காரியங்களை சொல்லணுன்றதுக்காக சொல்லிவிட்டு போறாங்களா என்பது, அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த இம்பாக்ட், அந்த தாக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். இது 3 நாம் பார்த்து விட்டால் போதும். கள்ள தீர்க்கதரிசி யார், உண்மையான பிரசங்கியார் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். எனவே இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க இந்த வசனங்கள் நல்ல ஹெல்த்தியா இருக்கிற ஒரு பர்சனுக்கு ராங் மெடிசன் கொடுக்க கூடாது. நல்ல ஹெல்த்தியாய் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பர்சனை பார்த்து ஏசாமி உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களை அறியேன் என்று சொல்லிடுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் தவறானது. ஜனங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருகிற பிரசங்கம் இருக்கவே கூடாது. அருமையானவர்களே, எச்சரிப்பு என்பது வேற, பாவத்தை குறித்து எச்சரித்து பேசுவது என்பது வேற. ஆனா நீ பேசுற பேச்சுல, ஒரு பிரசங்கியார் பேசுற பேச்சுல பயத்தையும் கண்டம்னேஷனையும் ஆக்கினை தீர்ப்பையும் கொண்டு வருமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி அல்ல, அது பிசாசிடத்தில் வந்த செய்தி, அது கள்ள உபதேசம். அதனால பயமுறுத்துற காரியங்கள் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கொண்டு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற ஒரு பர்சனுக்கு, நல்ல ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பர்சனை பார்த்து கர்த்தர் உங்களை அறியேன்னு சொல்லிடுவாரு, அவ்வளவுதான் நீங்க பினிஷ் என்று சொல்லக்கூடாது. இது ராங்காய் கொடுக்கிற மெடிசனாய் மாறிவிடும். ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது அது எந்த சூழ்நிலையில இருந்து சொல்லப்பட்டது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையிலிருந்து ஒரு வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு தப்பா போதிக்கும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு பகுதியும் நீங்க கான்டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா, சூழ்நிலையிலிருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு தவறாய் போதிக்கும், தவறான வழிகளை உங்களுக்கு காட்டும், தவறான நம்பிக்கைக்குள் உங்களை கொண்டு செல்லும், தவறான சிந்தனைகளை நீங்கள் இருப்பீர்கள். எனவே மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது கான்டெக்ஸ்ட்ல, சூழ்நிலையில படிங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில வளருங்கள். தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆஸ்வதிப்பாராக. God bless you.